வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செவ்வாய்க்கிழமைனாலே முருக வழிபாடு தாங்க. முருகனுக்கு மிகவும் சிறப்பான செவ்வாய்க்கிழமையில் தற்போது பார்த்தீங்கன்னா பிரதோஷ தினமும் இணைந்து வந்திருக்கு. இந்த நாளில் சிவனையுமே முருகனையும் வழிபட்டு இருவருடைய பரிபூர்ண அருளும் பெறுவதற்கு எப்படி வழிபடலாம், என்னென்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் இறைவனுடைய முழு அருளும் பெறலாம். இந்த நாளை நீங்கள் இந்த ஒரு பொருள் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் மீள முடியாத கடன் சுமையில் இருந்தாலும் கடனில் இருந்து நீங்கள் விடுபடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் ஜோதிட ரீதியான உங்களுக்கு சந்தேகம் ஏதாச்சும் இருந்தாலும் ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிவனை தரிசித்தால் கோடி புண்ணியம் சொல்வோம். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பான தினந்தாங்க பிரதோஷம். செவ்வாய் திசை நடப்பவங்க, செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவங்களோ செவ்வாய் அன்று வரக்கூடிய பிரதோஷத்துக்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும்னு சொல்லுவாங்க. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதோஷ தரிசனம் பெரும் புண்ணியத்தை சேர்க்குங்க. பிரதோஷம் பார்த்தீங்கன்னா சிவ பூஜைக்கு உகந்ததாக சொல்லப்படுது. வளர்பிறை தேய்பிறைகளை வரக்கூடிய பிரதோஷங்க திதியில் சத்திய வேளையில் அனுசரிக்கக்கூடிய பிரதோஷ நாளில் சிவாலயங்களை நீங்கள் சென்று சிவனாரியமே நந்திய தேவரையும் வணங்குவது உங்கள் வாழ்க்கையில் வளத்தை சேர்த்துடும். அதிலும் செவ்வாய்க்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷம்தான் ருண விமோச்சன பிரதோஷம்னு சொல்லப்படுது. ருணன்னா கடன்னு சொல்லுவாங்க. வாழ்வில் கடன் சுமையில் மீள முடியாத நிலையில் உழண்டு கொண்டு இருக்கீங்களா? வருமானத்துக்கு மீறிய கடன் சுமை உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் செவ்வாய்க்கிழமைகளை வரக்கூடிய பிரதோஷத்தை தொடர்ந்து கலந்து கொண்டபடியே முயற்சி மேற்கொண்டீங்கன்னா இறைவன் உங்களுடைய கடன் தீரக்கூடிய வழியினை சீக்கிரம் ஏற்படுத்தி தருவார். மனிதனுக்கு வரக்கூடிய ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம்னா கூடுதல் சிறப்புங்க. இதனால் தாங்க செவ்வாயில் வரக்கூடிய கேடுபலை நீக்குவதாகவும் பித்ருதோஷத்தை விளக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. முன்னோர்களினுடைய ஆசை கிடைத்திடுங்க, கடன் தொல்லையும் தீர்ந்திடும். எந்த ராசி நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் நீங்கள் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சென்று சித்தாமிர்த்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் நீராடி வைத்தியநாதனை வழிபட்டிங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய ருணமும் ரணமும் நீங்குவது உறுதிங்க. சித்தர்களுடைய ஜீவ சமாதி 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள்னே சரபேஸ்வர சன்னதி போன்ற இடங்களில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த நாளில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ காலத்தில் சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. அருணாச்சல கிரிவலம் மிக மிக ரொம்பவே சிறப்புங்க. மற்ற இடங்களில் நீங்கள் கிரிவலம் கூட செல்லலாம். இன்றைய தினத்தில் நீங்கள் மௌன விரதம் இருப்பது கூடுதல் பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். கேரட் சாதம், தக்காளி சாதம், துவரை சாதம்னு அன்னதானம் செய்வதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த நாளில் நீங்கள் ரத்த தானம் கூட செய்யலாம். முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தலங்களை கிரிவலம் கூட நீங்கள் சென்று வழிபடுங்க. பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், கழுகுமலை போன்ற சிறப்பு தலங்களை நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத சண்டை சச்சரவுகளுக்கும் காரணமாகி விடுங்க. தீராத நோய் ஏற்பட்டாலோ வாழ்வுக்கே நரகமாகிடும் சொல்லலாம். இப்படி வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாக அமைவது தாங்க சிவ வழிபாடு. சிவபெருமானை வழிபட்டு தீர்க்க ஆயுள் பெற்றோர் மார்க்கண்டேய மகரிஷிங்க. குபேரனும் பார்த்தீங்கன்னா தன் சொத்துக்களை எல்லாம் தன் சகோதரர் ராவனிடம் இழந்தபோது அவனுக்கு அருள் செய்து நவ நிதிகளையுமே பெரும்படி ஆசிர்வதித்ததா ஈசபெருமானும். ஈசனை வேண்டினா செல்வம் கிடைக்கும் என்பது பல்வேறு சான்றுகள் மூலம் நம்ம புராண தகவல்களும் இதிகாசத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நீங்கள் சிவபெருமானை பிரதோஷ வேளையில் வழிபட்டிங்கன்னா சகல விதமான துன்பங்களும் தீருன்னு சொல்லப்படுதுங்க. பிரதோஷன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரமாக அமைது. சூரியாஸ்தமனத்துக்கு முன்பாக வரக்கூடிய 1.5 மணி நேரம் தாங்க பிரதோஷ நேரம். தினமும் வரக்கூடிய இந்த பிரதோஷ வேளையில் சிவ வழிபாட்டுக்கு உகந்ததுங்க. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் கூடுதல் பலனை ஏற்படுத்தி தருது. மாலையில் 4:30 முதல் 6 மணி வரையிலான நேரத்தை சிவபெருமானை வழிபடுவது சிறப்புங்க. ஆலயம் சென்று நீங்கள் வழிபட முடியாதவங்க
அந்த வேளையில் நீங்கள் வீட்டிலேயே விளக்கேற்றி சிவனை நினைத்து வணங்கி வழிபடுங்க. அலுவலகத்தில் இருப்பவர்கள் கூட ஒரு நிமிடம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த நிமிடத்தில் முழுவதுமாக நீங்கள் மனதில் சிவனை நினைத்து வழிபடுதுங்க. சிவனுடைய 5 எழுத்து மந்திரமாகிய ஓம் பிரணவம் சேர்த்த உச்சரித்த போது சிவாலயம் சென்று சிவனை வழிபட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. ஒவ்வொரு கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பலன்களை அபரிவிதமாக தருமா. காரணம், அந்த கிழமைகளில் நவகிரகங்களில் 7 கிரகங்களும் உரியதாக இருக்குது. அந்த கிரகங்களை தங்களுக்குரிய நாளில் செய்யக்கூடிய சிவ வழிபாட்டை கண்டு மனமகிழ்ந்து கரகத்துவமான விஷயங்களை நமக்கு அருள் பாலிக்குமா. செவ்வாய் பகவான் மங்களத்தை அருள்பவங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபட செய்வார். உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செவ்வாயில் அனுகிரகம் மிகவும் அவசியம். செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் முருக வழிபாடோ துர்கை வழிபாடு செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இளமையும் ஆரோக்கியத்தை அடைந்து வாழ்வீங்க. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டை செய்வது ருணரோக விமோச்சன பிரதோஷம்னு சொல்வோம். இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க. பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தரும். முருகனுக்குரிய மந்திரங்களை நம்ம தொடர்ந்து உச்சரித்து வந்தாலே வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமானை நேரில் காணக்கூடிய பெரும் பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானை யாரெல்லாம் வழிபடலாம் பார்த்தீங்கன்னா, வேலை, திருமணம், குழந்தை பேருன்னு, கடன், பண கஷ்டம், மனை வீடு தொடர்பான பிரச்சனைன்னு, நோய்கள், காரிய வெற்றி எதை வேண்டினாலும் விரதம் இருந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா சகல நலன்களையும் தரக்கூடியவர் தான் இந்த முருகப்பெருமான். இவரை யார் வேண்டுமானாலும் வழிபடலாம். ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருக வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா மற்றவர்களை விட இவர்களுக்கு அதிக பலன்கள் ஏற்படும் சொல்லுவாங்க. அப்படி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டால் அதிர்ஷ்டத்தை அதிக அளவை பெற போறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்க, செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்கள்னு முருக வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பெருகிடுங்க. செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை, மிருக சீரிஷம், அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்களோ முருக வழிபாடை தொடர்ந்து செய்துவாங்க. மேஷம், விருச்சிகம் லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள்னு முருக வழிபாட்டினை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. திதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வளர்பறை, தேய்பிறை சஷ்டிகளில் பிறந்தவங்களும் நவமி, தசமி திதியில் பிறந்திருந்தீங்கன்னா அந்த திதி வரக்கூடிய நாட்களில் முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கான யோகங்கள் அதிகரித்திடுங்க. இது தவிர நீங்கள் வீடுகளில் வேல் வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா வேலுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுங்க. செம்பாலான வேல் வைத்து வழிபடலாங்க. வீட்டிலே முருகனுக்குரிய உலோகம் தாங்க செம்பு. அதனால் செம்பாலான மோதிரம் போன்று செய்து கைகளில் அணிந்துக்கோங்க. செம்பு பாத்திரத்தில் நீங்கள் நீர் வைத்து முருக வழிபாட்டை கூட மேற்கொள்ளலாம். வீட்டில் செம்பருத்தி நட்டு வைத்து வளர்ப்பது, முழு துவரம் பருப்பை அடிக்கடி உணவில் பயன்படுத்துவதோ, பருப்பினை அடிக்கடி உணவில் பயன்படுத்தி வந்தீங்கன்னா யோகங்கள் உங்களுக்கு பெருகிடுங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா கந்தகுரு கவசத்தில் முருகனுடைய மூல மந்திரம் இருக்குது. இதை தொடர்ந்து உச்சரித்து வந்தீங்கன்னா அத்தனை விதமான துன்பங்களில் இருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இந்த மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன்கள் நமக்கு உண்டாகுமா. 1,00,000 முறை உச்சரித்தீங்கன்னா நினைத்த காரியங்களை நீங்கள் அப்படியே நடத்தி முடிப்பீங்க. யமபயம் உங்களிடமிருந்து நீங்கிடும். கோடி முறை நீங்கள் உச்சரித்தீங்கன்னா முக்தி உங்களுக்கு கிடைத்திடுங்க. முருகப்பெருமானே உங்களுக்கு நேரில் ஜோதி வடிவமாக வந்து காட்சியளிப்பார். முருக வழிபாட்டினை துவங்கும் நாளில் காலையிலேயே எழுந்து சரவண பொய்களை குளிப்பதாக நினைத்து கொண்டு ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை சொல்லி தண்ணீரை மேலே ஊற்றி சுத்தமாக குளிச்சுக்கோங்க. பிறகு பூஜை அறைக்கு வந்து முருகா முருகான்னு மனதார நீங்கள் நினைத்து கை நிறைய திருநீர் எடுத்து நெற்றி நிறைய வைத்துக்கோங்க. முருகனுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் விளக்கேற்றி வைத்திடுங்க. அப்படி ஏற்றும்போது கிருபானந்த வாரியார் அருளிய தீபமங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பாள லீலனே நமோ நம, ஞான பண்டித சுவாமியே நமோ நம, அருள் தாராயனு பாடலை சொல்லி விளக்கேற்றி வழிபடுங்க. இதனால் உங்களுடைய வீட்டிலோ அந்த விளக்கிலும் பார்த்தீங்கன்னா அதன் சுடரிலுமே முருகன் வந்து விட்டாருன்னு தாங்க அர்த்தம். விளக்கேற்றும் போது எத்தனை விளக்கு வேண்டுமானாலும் நீங்கள் முருகனை மனதார நினைத்து வேண்டி வழிபடுங்க. மனதால் முருகனை நினைத்து தினமும் தவம் இருப்பது போல அவருடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகப்பெருமானுடைய மூல மந்திரமாக பார்த்தீங்கன்னா ஓம் சரவண பவாய நமக. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லக்கூடாது. மனதிற்குள்ளாக நீங்கள் சொல்லி வழிபடுங்க. அதே சமயம் நீங்கள் சொல்லும் மந்திரம் உங்கள் காதில் மட்டும் படும் வகையில் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் 11 அல்லது 21 என்ற எண்ணிக்கையில் செய்து மந்திரத்தை வழிபடுங்க. கண்மூடி மந்திரத்தை சொல்லும்போது
தேவையற்ற பலவிதமான சிந்தனையை தவிர்த்து முருகனை மனதார வேண்டி வழிபடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.